அது மிக்சிக்குள்ள நீங்க எட்டி பாருங்க, பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா இருக்கு. டாட்டு தம்பி வாஷிங் மிஷின்ல ஓட்டையை கொண்டு போய் அதுல இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கண்ணாடி டவுசர். ஆமா, Hey guys, இன்னைக்கு போர்ட்ஸ்மவுத் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க, சரியான வெயில். 22 டிகிரிலேருந்து 25 டிகிரி போகுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட வெயிலுன்றதுனால நானும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு அன்பிளான்ட் பார்பிக்யூ நேற்று தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்பலாம் பிளான்லாம் பண்ணல. சரி டக்குன்னு நம்ம நல்லா வெயிலாக இருக்கே, இன்றைக்கி ஒரு பார்பிக்யூ போடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லீவுன்றதுனால சரி நம்ம பார்பிக்யூ போட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட பேக்யார்டில் வந்து பார்பிக்யூ போடலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் பயங்கர சரியான செஃப்பு. அவர்கிட்ட தான் நாங்கள் மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கோம். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவர் வந்து இப்போ மேரினேட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருக்காரு. சிக்கனு லிவர் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி நாங்கள் வந்து பார்பிக்யூ வந்து பண்ணலான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னான டேவாக, ஒரு பார்பிக்யூ டேவாக, ரொம்ப ஹாட்டான டேவாக இருக்க போது ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவோம். நான் இன்ட்ரோவில் சொன்ன செஃப் ஜின்ஸ் அது இவர் தான். இவர் சிக்கன்லாம் வாங்கி ஹோல் சிக்கன்லாம் வாங்கி சாப் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டுருக்காரு. இப்போ என்ன போட்டிருக்கீங்க மிக்சியில்? கொத்தமல்லி, பச்சை மிளகா. இதுக்கு பேர் என்னது? அல்ஃபா. என்ன வேணும்? புதினா வேணுமா? ஒரு நீ கட் பண்ணது வீடியோ எடுத்தியா? இல்ல. எதுக்கு எடுக்கல? ஒரு 2 நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப முக்கியம் ஐஸ்கிரீம். இப்ப எடுத்துக்கலாம்ல? சரி, 2 நிமிஷம் சாப்பிடல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஞாபகம் இல்ல. இப்போ என்ன பண்ணு? கிராம்பு, ஏலக்காய். மிக்ஸியில் காமிக்கணும் கொண்டு போய் பண்ணி முடிச்சுக்கலாம். அது மிக்சிக்குள்ள நீங்க எட்டி பாருங்க, பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா இருக்கு. நம்ம செஃப் ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கிட்டாருங்க. மேரினேட் பண்ணுறன்ற பேரில் என்னென்னமோ வந்து போட்டு மேரினேட்லாம் பண்ணார். இது வரைக்கும் நாங்கள் மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. இந்த பார்பிக்யூமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அவர் நிறைய பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு காரசாரமாக ஒரு தூக்கலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்லது இல்லை இன்னும் அது நாளைக்கு பெய்யும் மழை. நான் சொன்னேன்ல 2 நாள் வெயில் அடிச்சிச்சுன்னா அடுத்து மழை பெய்யணும். நம்ம செஃப் பண்ணும்போது நாங்கள் கிட்டேயே போகல, நாங்கள் குறுக்கிடல எதுவுமே போயிட்டு அவர்கிட்டே நாங்கள் பொறுப்பு பிடிச்சிட்டோம். நான் சைடில் அப்படியே டாட் கேமில் விளையாடிட்டு இருந்தேன். இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. டாட்டு தம்பி வாஷிங் மிஷின்ல ஓட்டையை கொண்டு போய் அதுல அது செவத்துல ஃபார்மா இருக்கணும்ல. நல்ல வேலை நான் போனேன்னா எனக்கு சொருகி இருக்கும்னு நினைக்கிறேன். பெல் பெப்பர், அதான் குடமிளகா. என்னென்னமோ போடுறாங்களே. இல்ல இப்ப நான் இப்ப வீட்டுக்கு போய் இப்ப ட்ரை பண்ணணும்னு குறுகுறுன்னு மண்டைக்கு இருக்கும். இப்ப உங்களை வச்சு ட்ரை பண்ண முடியாது, எங்க அம்மா வச்சு வேணா ட்ரை பண்ணலாம்.
மிளகு நிறைய இருக்குல்ல, காரம் இருக்கு வேணும். நாளைக்கு பின்னாடி லைட் எரியும் ஒண்ணும் இல்ல. நல்ல காரம். பின்னாடி லைட் எரியும் எதுக்கு ஆல்ரெடி வராம இருக்குது. இந்த காரம் போதுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு காரம் தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு காரம் எரிச்சவனே தெரியாது. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்வீட்டு அது வந்து என்னன்னா அதில் அது வந்து கெட்டு போவாங்க, சிட்ரிக் ஆசிட் போடுவாங்கல்ல, என்னத்துக்கு கெட்டு போகாம இந்த இருக்குது இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக மாதிரி எதுவுமே வராது. இந்த மேரினேட் பண்ணுறதுக்காக வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வந்து நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ்லாம் கொடுத்தாருங்க. நீங்கள் வந்து ஏன் கடை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஏன் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டால் உங்களுக்கு இந்த பாபிக்கு பண்ணும்போது உங்களுக்கு மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வரும், அதே மாதிரி க்ரீன் கேப்சிகம் வாங்கி யூஸ் பண்ணால் என்ன டேஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்தாரு. கேட்கறதுக்கு நல்லா அது இதெல்லாம் புதுசாக இருந்தது நாங்கள் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். நம்ம செஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்ஸில் க்ரூஸ்லலாம் வேலை பார்த்துருக்கிறதுனால அவர் மண்டைக்குள்ளே நிறைய ஐடியாஸ் வச்சுருந்துருக்காரு போல். அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கும்போது இப்படிலாம் கூட மேனேஜ் பண்ணலாமா, இவ்வளோ பச்சை மிளகாலாம் போட்டு ஆரஞ்சுலாம் போட்டு மேனேஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எங்களுக்கு. ஆனால் அவர் வந்து அந்த ஸ்பைசி ஜூஸி டேங்கி ஃப்ளேவரை கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு சில விஷயங்கள் நான் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நான் வெளியில் போய் திங்ஸ் வாங்க போயிருந்ததுனால. அதனால் என் செஃப் கிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாபிக்கு பண்ணும்போது என் வீட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க, நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் அப்படின்னு. இது தயிர் போடுவீங்களா? தயிர் போடணும் லைட்டாக. லைட்டா. இது எவ்வளவு ஆக்சுவலி வந்து தயிர் போடாமல் இருக்குல்ல, என்னன்னா நமக்கு ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் தயிர் போடணும். நம்ம பாபிக்கு டைரெக்டாக பண்ணுறோன்னா தயிர் போடணும். ஓகே. ஏன்னா தயிர் போட்டாச்சுன்னா எல்லாமே மசாலா எல்லாமே கீழே போயிடும். கீழே போயிடும். நான் வந்து டிவிக்குள்ளே போயிருப்பாங்க. பாட்டு 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 ரத்திச்ச பாட்டு போட்டு விட்ருவோமா? ஆமாம் ஆமாம், இது லைம். இது லைம் அது இடுங்கன்னு சொன்னா இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் புளிக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், ஸ்ட்ராங்காக புளிக்கும். இது நம்ம லைம். எலுமிச்சம் பழம். எலுமிச்சம் எலுமிச்சக்காய். அதுதான் பழம். எல்லோ கலர். எல்லோ கலர் தான் பழம். இதுவும் எங்க அங்கே இருக்குமா? அரினால இருக்கா? இது ஷாப்ல இருந்து மேரினேட் பண்ண சிக்கன் இல்ல, இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா டாப்பிங் மாதிரி ஸ்பைஸ் பத்தாது. ஸ்பைஸ் பத்தாது. அவங்க சும்மா பாப்ரிகா மட்டும் போடுவாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைசியா. இல்ல அவரு கவனிக்கிறதா முதல்ல, அவரு தான் பண்ணிருக்கு. அப்படி அப்படியே அந்த மனுஷன் இப்போ கண்ணாடி டவுசர். ஆமா, நீ பொட்டு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குமா? வேண்டாமா வேண்டாமா, எதா இருந்தாலும் நல்லதா சொல்லுவான். எச் ராஜா. எச் ராஜாவா? எச் ராஜா சொல்றா. அவர் இப்படி போட்டு வச்சிருப்பாருல்ல. அப்படியா? ஓகே. லிவர். ஓ ஷெல்ஃப் அங்க. யூஸ்வலாகவே இங்கே யூகேல வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துட்டாலே பாபிக்யூ போடுறது ஒரு பெரிய வழக்கமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியோ இல்லை ஃபேமிலியை இன்வைட் பண்ணியோ பாபிக்யூ போடுறது பேக்யார்டில் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். லிவர் தான் அது. இவங்கிட்ட என்ன பண்ணுன்னு கேட்டாலும் ஒன்றும் பண்ணாண்டா. இது என்ன ஜென்ஸ் ப்ரோ? அது lamb chop. lamb chops. இந்த பார்பிக்யூக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் சிக்கனை சாப் பண்ணி மேரினேட் பண்ணியிருந்தோம். சிக்கன் லிவரையும் வாங்கி நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். சிக்கன் விங்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்த கடையிலேருந்து வாங்கும் போதே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் விங்ஸுக்கு மேலே நாங்கள் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். பைனாப்பிள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கேப்சிகம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கார்னுமே நாங்கள் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து நாங்கள் பார்பிக்யூக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால கிட்ஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப பசியில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, எப்படா நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு. ஆயில் இன்னும் போட்டு வச்சாங்கன்னா அந்த ஸ்கியூவர் அப்படி அந்த பீஸ்லாம் தான். ஏதோ நீங்க சொல்லுங்க அதே மாதிரி பண்ணுவோம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி பண்ணிட்டோம் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, நீங்க தான் நீங்க லீட் பண்றீங்க. நாங்க ஆமா. எல்லாரும் அப்ரண்டிஸ் தான்.
ஓவன்ல வைக்கணும்னு சொன்னீங்க, வந்து வைப்பீங்களா அது? இது மாதிரி கோர்க்கணுமா? நானும் ஷர்லியும் கோர்க்கணுமா? இல்லை நீங்க கோர்த்துருவீங்களா? வாய கம்மியா வாய கம்மி வாய கம்மியா மறுபடியும் கேளு நானும் சொல்லியா நானும் ஷர்லி அது மாதிரி கோர்க்கணுமா? இல்லை அதையும் நீங்களே பண்ணிடுறீங்களா? சரி சரி இல்லை வேலை கொஞ்சம் வாயிலே கோக்க விட்டுதாடி. அல்போன்சா என்ன இருக்கு? வாசம் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் கோழி தின்னேன்னா ஜின்ஸுக்கு வந்து எனக்கு தான் வந்து கிரெடிட். இன்னைக்கு என்ன? கோழி தின்னுட்டேன்னா கிரெடிட் அவங்களுக்கு தான். வந்து கடிச்சிட்டேன் தெரியாம எதுடா வாயில கடிச்சிட்டேன் பீட் ஆகுதா? சப்பு வாய. சுகர் கொஞ்சம் வாயில போடு, ஸ்டாப் ஆயிரும். மசாலா நம்ம அதுல குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை குக் பண்ணி எடுத்துட்டு இந்த மசாலா மேல வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பிரஷ் போட்டு இதெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். வெள்ளை கலர்ல பேஸ்ட் ஜெல்லு 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 சேர்ல ஏறி உட்காருங்க. ஆண்ட்ரூ இப்படி வாங்கடா ஒரு நிமிஷம். அது வந்து ரியல் லைஃப்ல கேம். கரெக்ட் இதே டைம் அதான் 8 மாசமா அது சரி 7 மாசம் 8 மாசமா. ஆமா இது 6ல இருந்து 7. என்ன நல்லா இருக்கா? ஆமா கெரோசின் வாட பிடிக்கும். சீக்கிரம் எப்படி இந்த இவ்வளவு தீக்கெல்லாம் பத்தி இருக்கேன் வுட்ல எப்படி ரொம்ப டைம். ஆனா இது நிறைய நேரம் நிக்கும் தெரியுமா? நாங்கள் போன சம்மருக்கு இதே இடத்துல தாங்க நாங்கள் பாபிக்கு பண்ணோம். அந்த பாபிக்கு பண்ணும்போது அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணதே. இங்கே நான் வந்து யூனிவர்சிட்டி படிக்கும்போது பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் அது யூஸ்வலாக இந்த பாபிக்கு பண்ணுறதுலாம், சார்கோல் பற்ற வைக்கிறதுலாம் பண்ணுறதுலாம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒன்லி ஈட்டிங் மட்டும் தான். ஸோ இந்த தடவை நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும்போது இங்கே ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி பண்ணுன்றது தெரியல. நாங்கள் வந்து இந்த கங்கை வந்து இது பண்ணுறதுக்காக வேண்டி இந்த விசிறியை வச்சு ரொம்ப நேரம் பயங்கர ஃபாஸ்ட்டாக விசிறிட்டு இருந்தோம். அது ரொம்ப நேரமாக நாங்கள் அது முடிவு வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தோமா, அது எங்கள் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷோல்டரில் நெக்ஸ்ட் எங்களுக்கு பயங்கர பெயின் இருந்தது. ஸோ இந்த தடவை ஜென்ஸ் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் பொறுமையாக நிதானமாக வீசணும், அப்போ தான் வந்து அது நல்லா கங்கு நல்லா தீ பிடிச்சி வரும் அப்படிலாம் சொன்னார். எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ இப்போ தான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம். நம்மளுக்கு அங்கே அமுத்தி விட்டுருவார். நம்ம எனர்ஜியே கொடுக்கக்கூடாது. எனர்ஜி கொடுத்தா அவ்வளோதான் வேஸ்ட்டு. அப்படியா? நாங்க எனர்ஜி கொடுத்து மூச்சு திணறி பார்த்தீங்களா அந்த மெதுவாக நம்ம அந்த காற்று நேரம் பண்ணலாம். சைடில் பண்ணாதான் அந்த காற்று. அப்ப மிஸ்டேக் எவ்வளவோ பண்ணி ஒரு பார்பிக்யூ பண்ணிருக்கோம் போன தடவை. நோட் பண்ணுங்க. சரி நாங்கள் என்ன பண்ண தெரியுமா? அன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கைவலி வந்து இதை போட்டுட்டு போ. கைவலி வந்து தோள்பட்ட சிக்கன் சாப்பிட்டு வாட ஆயிடுச்சு லாஸ்ட்ல. கைவலி கேஸ் தான். நம்ம வீட்டுலாம் போனால் கேஸ் தான் மாதிரி கேஸ் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. இல்லை இங்கே தான் இருந்துச்சு. இல்லை பண்ணுங்க. 1 2 3 4 5 இதுதான் மட்டன் சாப்ஸ். இல்லை டாங்க அது சூப்பர் போட்டு விடுங்க ப்ரோ. இப்போ பாருங்க உங்களை வச்சு என்னென்ன வீடியோ இது பண்ண போகிறேங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டதில் நீங்கள் எது போட்டது தான் ஃபஸ்ட்டு வித்தின் 2 daysல எங்களுக்கு அவ்வளோ வியூ போனது. இப்போ 6000 சம்திங் போச்சு. 2 நாள் 3 நாள் போச்சு. ஆமாம் மச்சான் ஏன் கேன் எங்கே வச்ச? நம்ம அடுப்பு இருக்குமா? இதுதான் அந்த
போடுறாங்க. சாப்ஸ் எடுக்கணுமா வேற? ஸோ நாங்கள் இப்போ லேம் சாப்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா சிக்கன் விங்ஸையும் சிக்கன் லிவரையும் ஸ்கூவர்ஸில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ளேவர்லாம் செம்மையாக தாறுமாறாக இருந்தது. பிள்ளைங்களாம் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு எப்படா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பசியில் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ எல்லாருக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக வந்து உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. என்ன அவ்வளோ தூரம் போயிட்டுனா பிக்கிறது எப்படி தெரியும்? பிக்கிறது வேணுமா? இனிப்பா இருக்கு. நான் வேணாம்னா மசாலா மாற்ற, நான் தான் மசாலா மாற்றணும்னு தான் பார்த்தேன். இனிப்பா இருக்கு. என்ன பண்ணா? நான் ராஜ்கிரண் மாதிரி எலும்பு அப்படியே கடிங்க. இது ஆமாம், அதுவும் சாப்பிடுவோம். இந்த லேம் சாப்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் லேம் சாப்ஸ் முடிஞ்ச உடனே முதல்ல எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமா வேறு லெவலில் இருந்தது. இது கூடவே வந்து நாங்கள் கார்லிக் ப்ரெட்டையும் போட்டிருந்தோம். கார்லிக் ப்ரெட்டுக்குள்ளே மட்டன் லிவரையும் இந்த லேம் சாப்ஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கார்லிக் ப்ரெட்டையும் போட்டிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது. சாப்ஸ் வந்து எப்படின்னா உள்ளே வந்து பிளட் இருக்கோட சிக்கன் தர சூடு சுட போதுங்க. கத்தி ஒன்று. இன்றைக்கி மொத்த வேலையுமே வந்து ஜென்ஸ் ப்ரோ தாங்க பண்ணியிருந்தார். இது சும்மா சொல்லக்கூடாது. மேரினேட் பண்ணுறதுலேருந்து சிக்கனை சாப் பண்ணுறதுலேருந்து எல்லா திங்ஸ் ரெடி பண்ணுறதுலேருந்து இந்த பார்பிக்யூ பற்ற வைக்கிறதுலேருந்து எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணுறதுலேருந்து அது சுவையாக எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் அக்கறையாக எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் இவர் தான் பண்ணார். ஃபுல் டேக் ஓவர் வந்து இவர் தான். சிக்கன் சாப்பிடு. வணக்கம் பாய். நான் மதுவையும் கம்போஸ் பண்ண பாரு. நாங்க இன்னைக்கு பாடிக்கு போறோம், பாடிக்கு பண்ண போறோம். இந்த பார்பிக்யூ டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஜாலியான டேவாகவும் ரொம்ப ஃபன்னான டேவாக தாங்க எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, நாங்கள் ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். பிள்ளைங்களாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா வயிறு முட்டை அவங்களும் சாப்பிட்டாங்க. நாங்கள் மதியம் ஆரம்பித்து நைட்டு சன்செட் ஆகிற வரைக்குமே இந்த பார்பிக்யூ டோப்பில் நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் போட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தோம். மொத்த கிரெடிட்டுமே நம்ம செஃப் ஜின்ஸ் ப்ரோக்கு தான் எல்லாமே நாங்கள் கொடுத்தாக்கணும். டாப் டு பாட்டம், அதாவது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்குமே ஃபுல்லாக அவரே தான் பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே நல்லா ஃபீட் பண்ணார். பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நல்லபடியாக ஃபீட் பண்ணார். சும்மா சொல்லக்கூடாது. இந்த பார்பிக்யூ டே வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் டேவே எனக்கு பிறந்தநாள் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக வந்து ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. போடா நீ வெயிட் பண்ண வச்சா
போலாமா? சாவி தலை வலிக்கு தட்டல அப்படியே உண்மையிலே வந்து இந்த கேக்கை வெட்டுறதுக்குள்ளே என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க அன்றைக்கி. கிட்ஸோடு சேர்ந்து என்னோடய பர்த்டேவை கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டேவாக தான் எனக்கு இருந்தது. இதை விட ஒரு ஸ்பெஷலான டேவை என்றைக்கு அமையும்னு நினைக்கிறீங்க? கிட்ஸ் எல்லாமே ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நினச்சி கூட பார்க்கல இவங்க இந்த கேக்லாம் கொண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த பார்பிக்யூ டே வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இனிதே ஒரு நாளாக முடிஞ்சுதுங்க. நம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் உங்களால் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அங்கிள் சொல்லிக்க அது நான் தான் பண்ணணும் உங்களுக்கு. நான் தான் பண்ணும்